இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் விசாரணை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சி.வி. சண்முகம் ஆஜர். OPS தரப்பிலும் வழக்கறிஞர்கள் ஆஜராகினர். தேர்தல் நடத்தை விதிகளில் செய்யப்பட்டுள்ள ஆபத்தான திருத்தத்தால் மக்களாட்சிக்கு அச்சுறுத்தல். மகாராஷ்டிராவில் பொய்யான வெற்றிக்கு கிடைத்த எதிர்ப்புகளால் ஏற்பட்ட பதற்றத்தின் எதிரொலி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தேர்தல் நடத்தை விதி திருத்தம் மூலம் நேர்மையான நியாயமான தேர்தலை உருக்குலைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையான கூறுகளுள் ஒன்றை மத்திய பாஜக அரசு அழித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கரும்பு மற்றும் நெல் விலையை உயர்த்தி வழங்க கோரிக்கை. முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளதாக தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டுக்குழு தகவல். மறைந்த தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நேரில் சந்தித்து அழைப்பு. தமிழ்நாட்டில் தொழிற்பேட்டைகளில் புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு உரிமம் வழங்கும் அதிகாரம் பறிப்பு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் இத்தனை இடங்கள் வேண்டும் என திமுகவுக்கு நிபந்தனை எதுவும் வைக்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். நாட்டில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து. காலி இடங்களை நிரப்ப டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சிறப்பு கலந்தாய்வை நடத்த உத்தரவு. நெல்லை மாவட்டத்தில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி 2வது நாளாக நீடிப்பு. கொண்டா நகரம், பழவூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மாநில அதிகாரிகள் மேற்பார்வையில் கழிவுகள் அகற்றம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 3 பேரில் ஒருவரின் உடல் மீட்பு. மற்ற 2வரை தேடும் பணியில் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் தீவிரம். சேலம் சூரமங்கலம் அருகே தனியார் பள்ளியை மூடக்கூடாது என பாமக MLA அருள் வலியுறுத்தல். திடீரென ஆசிரியரின் காலில் விழுந்ததால் பரபரப்பு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தமிழகத்தை நெருங்கும். 25ஆம் தேதி ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலைவாய்ப்பு திருவிழா திட்டத்தின் மூலம் 71,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிய இந்தியாவை கட்டமைக்க நவீன கல்வி தேவைப்பட்டதால் புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டதாக பேச்சு. டெல்லியில் பெண்களுக்கு மாதம் 2100 ரூபாய் வழங்கும் திட்டம். விண்ணப்ப பதிவை தொடங்கி வைத்தார் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். நடிகை சன்னி லியோன் பெயரால் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை பெற்ற நபர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பரபரப்பு சம்பவம்.